விழுப்புரத்தில் பிரபல தனியார் பேக்கரியில் பணிபுரிந்து வந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 10 நபர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இருப்பதை கேட்டால் தகாத வார்த்தைகளாக கூறுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் நிலையத்தில் புகார் மனு. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் பிரபல தனியார் பேக்கரி கடை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்த கடையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பேக்கரி மாஸ்டர் வேலு மற்றும் எங்கள் ஊரைச் சார்ந்த பாலா, கோவிந்த், சக்திவேல், கிருஷ்ணன், கிரி, உதயா, சரவணன், ஜெகன், நுங்கன், சரவணன், தினேஷ், விக்கி உள்ளிட்ட 12 பேர் இதேபோல் 10 மாதம் ஊதியத்தில் பலர் பிடித்து பாக்கி வைத்துள்ளனர். திருப்பி கேட்டால் பேக்கரி உரிமையாளர் சுப்புராமன் மற்றும் மேலாளர் ஹரி ஆகியோர் கொலை மிரட்டல் விடுவதாகவும், தங்களுக்கு தாங்கள் வேலை செய்த கூலி கிட்டத்தட்ட ஒவ்வொரு நபருக்கும் 30,000 50,000 வரை பாக்கி உள்ளதாக, அதை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர்கள் அந்த மனுவில் தெரிவித்திருந்தனர். மேலும் இந்த மனுவை விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். என் பேர் வேலவண்ண. கிருஷ்ணகிரியிலேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி கேக்கர்னரில் ஸ்வீட் மாஸ்டராக வேலை பார்க்குறேன். எனக்கு என் பசங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து பாதி சம்பளம் வரணும், பாதி மாதம் சம்பளம் வரணும், 3.5 லட்ச ரூபா பக்கம் வரணும். கேட்டோம்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டிருக்காங்க. கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. 8 மாதமாக போய் கேட்டுட்ருக்கேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஃபோன் போட்டால் திமிராக பேசுகிறாங்க. 1 வருஷமாக தான் வேலை செய்கிறோம். 2023 ஜனவரி மாதம் சேர்ந்தேன். நவம்பர் மாதம் ரிலீஃப் ஆகிட்டேன். ஓனர் நான் வெயிட் பண்ணுங்க தரேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஓனர் பேர் சுப்புராம், மேனேஜர் பேர் ஹரி. என் பேர் வேலு.